செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எண்டத்தே இது வானத்தின் வாசல். சொல்லுங்களேன். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மீண்டுமாய் ஏபெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா பரலோகத்தின் வாசல். அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். சகலத்தையும் உருவாக்கினவராய், சகலத்தையும் சிருஷ்டித்தவராய், ஆண்டவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன். அந்த கிருபைகளுக்காய் உன்னதங்களை வீற்றிருக்கிறவர் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வந்த ஒவ்வொரு வேர்மேலையும் உம்முடைய கிருபையின் பிரசனங்கள் இறங்கட்டும். இந்த வேலையே ஒவ்வொரு வேர்மேலும் மகிமையின் அபிஷேகங்கள் இறங்கட்டும். அப்பா ஒவ்வொரு வேறு மேல தெய்வ ஆவியான அணுகள் கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு வேறு மேல உம்முடைய மகிமையின் அபிஷேகங்கள், மகிமையின் கரங்கள் கடந்து வந்து ஆளுகை செய்யட்டும். அப்பா ஆவியானவரை மறைத்து வெளிப்படுங்க. வார்த்தை கேட்க கேட்கவே ஆவியான அசைவானின் வல்லமைகள் கடந்து இருக்கட்டும். வார்த்தைகள் கேட்க கேட்கவே பிள்ளைகள் பலப்படட்டும். அப்பா உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். சுவாமி ஆண்டவரே, ஸ்ரீங்களோ மாம்சீக கிரியைகள் அல்லப்பா, நீர் வந்து வெளிப்படுவீராக. நீங்க வந்து பேசுங்க. ஒரு மனிதனோட குரலை கேட்பதற்காகவோ வரல இயேசுப்பா, உங்க குரலை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். உங்க குரல்கள் துணிக்கட்டும், உங்களுடைய குரல்கள் துணிக்கட்டும். அப்பா ஒவ்வொரு வேறு மேலையும் உங்களுடைய கிருபைகள் கடந்திருந்து ஆளுகை செய்யுங்க, நல்லிடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவோட செபிக்கும் நல்ல பிதாவே. ரெடியா சொல்லுவோமா? நல்லா சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இதுக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுவோம். நம்மளுக்கு எவ்வளவு பலவீனங்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், அவரோட கிருபைகள் நம்மளை என்ன பண்ணுவது இல்லையா? நம்ம விலகி போவது இல்லையா? ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். இந்த நாள் எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தை சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களையும் இனி அவர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அவர் ஆராதிக்க தேவைப்பட்டவர் ஜீவன் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் நம்ம என்ன பண்ண மாட்டார்? அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம தியானிப்போம், ஜெபத்தோடு கேட்போம். எப்படி கேட்போம்? நம்ம ஜெபத்தோடே கேட்போம். ஆமென் சொல்லுங்க. உங்க சிந்தனைகளோ உங்கள் எண்ணங்கள் எங்கேயும் சுதறக்கூடாது. ஒரே போக்கஸ் எங்க இருக்கணும்? ஆலயத்துக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வாசிப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஒரு இடத்திலே வந்து யார் படுத்துக்கொண்டா? யாக்கோபு படுத்துக்கொண்டான். அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் கூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டான்? நம்மள கைவிட மாட்டான். யாக்கோபு ஒரு தனித்தவனாய் அவன்
காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நாளாய் நான் செய்தி கொடுக்கும் போது இந்த வசனத்தை நான் அதிகமாக எடுத்து தியானிக்கிறேன். இது விதமான வார்த்தையினால் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இது மூன்றாவது மாதமும் இதே அதிகாரத்தை வைத்துதான் நான் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா? இதில் பார்த்தோமானால் அவன் முதலாவது ஒன்று வைக்கிறான். எதை வைக்கிறான்? ஆனால் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமிக்கபடியினால் அங்கே ராத்தங்கி அவரிடத்தில் என்ன பண்றான்? கற்களை ஒன்றே எடுத்து எதை எடுக்கிறான்? கற்களை முதலாவது அவன் எடுத்து என்ன வைக்கிறான்? அவன் முதல் அஸ்திபாரம் என்ன அப்படின்னா ஒரு கற்கள் தான். ஒரு கல்லுதான் அவனுக்கு ஒரு அஸ்திபாரமா இருந்தது. எதுக்கு வச்ச அந்த கல்லவன்? நித்திரை செய்வது. எதுக்கு? நித்திரை செய்யும்படியால் அந்த கல்லை அவன் நம்ம வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அவன் வாழ்க்கை இவ்வளவு தலைகீழா மாறும். அவன் என்ன பண்ணல? அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். ஒரு கல்லுதான். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் ஒண்ணுக்கும் உதவாதவனா இருக்கிறேன் நீங்க சொல்லலாம், நான் ஒண்ணுக்கும் உதவலப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு கர்த்தரை வைத்து என் ஆண்டவரால யாக்கோபை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா உங்களை நிறுத்துவது நிச்சயம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த கருக்கள் அவனுக்கு என்னவா நிற்குது? அவன் வாழ்க்கையில ஒரு தலைகீழாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு உங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. என்னைக்கு கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தாருன்னு கேட்டா நீங்க ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்றும் சொல்லுவீர்கள். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. அதே போல யாக்கோபுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்டை கர்த்தர் வைத்திருந்தான். அவன் கூடார வாசியாய் அவன் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை அவனுக்கு வைத்திருந்தார். ஆமென் சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கற்களை வைத்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சொப்பனம் அவனுக்கு காணப்படுகிறது. தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருக்கிறதை அவன் காண்கிறதை அவன் பார்க்கிறான். அப்பொழுது யாக்கோபிடம் ஆண்டவர் முதலாய் பேசுகிறார். என்ன சொல்லி பேசுறார்? வாசிப்போம், வாசிங்களேன். 23ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன்? நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஒரு தனித்தவனாய் இருந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ இப்ப படுத்திருக்கிற அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். இப்ப யாக்கோபு இருக்கிற இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்பீங்க? வேலையே இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, படுக்கிறதுக்கு வழியே காணோம், சாப்பிட்றதுக்கு எங்க போவனே தெரியல, இதுல வேற எங்க கொண்டு வந்து இப்ப சொல்றாரு, நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கு நான் தரேன்னு போய் சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஆண்டவரை தான் திட்டிருப்போம். ஆனா யாக்கோபு இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். அவன் கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, 15ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி வானத்தின் வாசல் சொல்றான், பெத்தேல் சொல்றான், என்னென்னமோ பேர் என்ன பண்றான் அங்க வைப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் நல்லா போச்சா? 28ஆம் அதிகாரத்துல வாக்குறுதியை நல்லா கேட்டுக்கிட்டான். ஆனா 29ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு பிரயாணப்பட்டு போறான். லாபான் கிட்ட அவன் போவதை நாம் பார்க்கிறோம். லாபான்கே போயிட்டான். எல்லாமே நல்லாதான் ஸ்மூத்தா தான் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான்? வேலை செய்யறான். யாரோட கையில கீழே வேலை செய்யறான்? லாபானுக்கு கீழே அவன் வேலை செய்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்காக, ராக்கெலுக்காக, லீனாளுக்காக எல்லாம் நல்லா வேலை செய்யறான். இப்ப 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்க 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிறவை யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே.
பார்த்து உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்ன என்றார். சொல்றாரு? திருப்பி ஒரு வாக்குறுதி வருது. என்ன சொல்றாரு? எங்க உன்னை நான் அபிஷேகம் பண்ண, எங்க உன் கூட நான் பேசுவேன், எங்க நான் உனக்கு ஒரு பொருத்தனை செய்தேனோ அந்த இடத்துக்கு என்ன பண்ண, மீண்டும் நீ அங்க போன்னு சொல்லி 31ஆம் அதிகாரத்துல அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்துல அவர் பேசுறாரு. 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்த்தோமானால் அங்க ஒரு காரியம் நடக்கிறது. அங்க என்ன நடக்குது வாசிப்போம். அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமா இருந்தேன். இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாக. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பரிவாரங்களோட இருக்கானா? 2 பரிவாரங்களோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் ஏசாவுக்கு அவன் பயப்படுறவனாய் காணப்படுகிறான். அவன் ஏசாவுக்கு அவன் பயந்து பயப்படுறான். ஏசாக்கு அவன் பயந்துட்டு இருக்கான். அப்புறம் யாக்கோபு என்ன பண்றான்? லாபானுக்கு பயந்து கொண்டு இருக்கிறான். நிறைய விஷயங்கள் அங்க நடப்பதை நாம் பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? அங்க நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது. ஆனா உடனே கிடைச்சிட்டு அவன் நினைச்சது ஆசீர்வாதம். எப்ப கிடைச்சிச்சு அவனுக்கு? எல்லாம் வச்சியும் அவன் கடந்து போய் லாபான்கிட்ட தப்பிக்கிறான், ஏசா கிட்ட போறான், எல்லா இடமும் அவன் போறான். போய் கடைசி 35ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், அங்க ஆண்டவர் அவனோடு இடைப்படுவதை பாருங்களேன். அங்க சொல்றாரு பாரு, 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லாம இருந்தான் யாக்கோப். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தோன்னே, இந்தாம அந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான் கொடுத்த உடனே நடந்துருவோம். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களை ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு பாதையும் உங்களை கடக்க பண்ணுவார் ஆண்டவர். ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும், உங்களை சோதனை உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் படாத பாடுபடதான் செய்யணும். ஒரு ஆசீர்வாதம் தானாய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்ல, உடனே கிடைச்சிச்சு அற்புதம் உங்களுக்கு தெரியாது, அதோட அருமை உங்களுக்கு தெரியாது, அதோட கணம் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை ஒவ்வொரு பாதையும் உங்களை கடக்க கொண்டு போய் உங்களை உயர்த்த வைப்பார். பாத்தீங்களா? அப்போ உங்க அப்ப சொல்லுவீங்க, நீங்க இவர் உண்மையுள்ள தேவன் சொல்லுவீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? உடனே அந்த ஆசீர்வாதம் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்க, நீங்க ஆண்டோட சன்னிதானத்துல உட்கார மாட்டீங்க, ஆலயத்துக்கு ஒழுங்கா வர மாட்டீங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்ப இந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? யாக்கோபு அப்பயும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம். 28ஆம் அதிகாரத்திலே அவன் ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனா 28ஆம் அதிகாரத்துல அவன் கூட பேசதான் செய்தார் ஆண்டவர். மீண்டும் 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறான். மீண்டும் ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா லாபான்ட்ட வந்து ஆண்டவர் பேசியிருப்பாரு, நீ அவனுக்கு தீமை ஒன்று என்ன பண்ணாத, பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஒவ்வொரு வேட்டியும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் பேசியிருப்பார். இவனுக்கு விரோதமாய் வந்த ஏசாவா இருக்கட்டும், லாபானா இருக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு முன்பதாய் கடந்து போனார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அது யாரும் கழுகு உங்களை தூக்கிட்டு போகாது. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிற அந்த நாள்ல ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அவன் பெத்தேல் என்று அவன் பெயர் வைப்பதை நாம் பார்க்கிறோம். இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். எழுபெத்தேன்னு சொல்லி அவன் பேர் வைக்கிறதை பார்க்கிற 35ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் போகிற பாதை ரொம்ப கரடுமுரடா இருக்குப்பா, எனக்கு ஆசீர்வாதம் என்ன எப்ப எனக்கு கிடைக்கும் நீங்க சொல்லி உட்கார்ந்திருக்கலாம். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியா உங்களுக்கு வழி ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நீங்க உடனே உள்ளுக்கு கையில கொடுத்து உள்ளுக்கு நீங்க செய்ய கொடுக்கல. நாங்கள் போன பாதைகள் உண்டு,
கரடுமுரடான பாதைகள் உண்டு. எனக்கு உடனே கர்த்தர் சபையை கையில கொடுக்கல, மாமாவுக்கு கையில உடனே சபை ஆண்டவர் கொடுக்கல. ஒவ்வொரு பாதையில கர்த்தர் கடக்க பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஒரு பாதையில வைத்திருக்கிறார். ஆனா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. நம்ம சேர்ந்து மீண்டுமா இந்த பாடலை பாடுவோமா? எல் பெத்தே, இது வானத்தின் வாசல் என்று பாடலை மூணாவது ஸ்டான்ஸா பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் என்னோடு நில கையில தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் அவர் அசைவாடுவாராக. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தும் நில கையில தட்டி தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொல்லுங்க, செல்லும் இடமெல்லாம் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் கைவிடவே மாற்றி. சொல்லுங்களேன், சொன்னதை செய்யும் கைவிடவே மாற்றி. இது வானத்தின் வாசல். தேவ மகிமை கடந்து வந்திருக்கிறது. மகிமையின் ஆவியான கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆவியானவர். இது வானத்தின் வாசல். பரலோகத்தின் வாசல். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலகி போகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் கைவிடுகிறவர் அல்லப்பா. ஒரு மனிதன் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அவன் மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆவியானவர் மறக்கிறவர் அல்ல. உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார். ஆண்டவர், இதை நான் செய்வேன், உன் வாழ்க்கையை உருவாக்குவேன், இல்லாததை இருக்கிறதை மாதிரி ஏன் ஆவியானவரால மாற்ற முடியும், மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு கடன் இவ்வளோ இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா கடனை மாத்த ஆவியானவரால முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனங்கள் இப்படி சூழ்ந்திருக்கு நீங்க சொல்லலாம். ஆண்டவரால அந்த பலவீனத்தை மாத்த முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆவியானவர் 2019ஆம் ஆண்டுல ஜனவரி 1ஆம் தேதியில இரவு 12 மணி சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கோம். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஆராதனை முடிந்து கொண்டு இருக்கு. முடிஞ்சு புது ஆராதனைக்குள்ள கடந்து போகும்போது இன்னைக்கு ஆண்டவர் செய்தார் சொல்லி அவங்க பாட்டு பாடுறாங்க. நன்றி சொல்லுகிற பாடலே அவங்க பாடிக்கொண்டு இருக்காங்க. அப்ப ஆண்டனோட வார்த்தை என்னோட இடைப்படுறார். ஆவியானவர், இந்த ஆண்டுல உனக்கு ஒரு திருமணத்தை என்ன பண்ணுவேன் நான் செய்து முடிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா திருமணத்தை நடத்துவதற்கு அவங்க எந்த ஒரு இதுமே கிடையாது, எந்த ஒரு இதுமே இல்லை, ஒரு விஷயம் கூட கிடையாது. நம்ம சொல்லலாம், ஓ மேபி நடக்கிற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு இதுமே இல்லை. ஆனா ஆவியானவர் 12 மணிக்கு எனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த ஆண்டு உனக்கு ஒரு திருமணத்தை நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்றார். அது நீ நினைப்பதை காட்டிலும் அதை நான் செய்வேன்னு எனக்கு கத்து வாக்குறுதி கொடுக்கிறார். நாங்கள் பார்த்து ஒரு பார்த்துட்டு ஒரு நக்கலா ஒரு சாரால் சிரித்த மாதிரி ஒரு நகைப்பு வரும் இல்லை, ஏதாவது சாத்தியமா இருக்கா? உங்களுக்கு இதை பார்த்து எப்படி காமெடியா தெரியுதா? சார் பண்ண ஆண்டு கேட்கிற பாவியான சொல்ற, நான் செய்து முடிப்பேன்னு சொல்ற. முடிஞ்சு போச்சு. ஜனவரி மாதம் முடிந்தது, பிப்ரவரி மாதமும் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதத்துல மார்ச் மாதத்துல நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் சிஎஸ்ஐல. அப்படி பயன்படுத்திட்டு வர ஆவியானவர் என்னோட வேணா ஒரு மாற்றமே இல்லை கிடையாது. ஒரு க்ளூ இருக்கணும், ஒரு க்ளூ கூட அங்கே இல்லை. என்னோட சர்வத்துல ஒரு க்ளூ கிடையாது. என்னோட சர்வ பலவீனங்கள் இருக்கிறது எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஆனா மே 1ஆம் தேதியில டோட்டலா கர்த்தர் மாத்தினா. அவர் சொன்னதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதியில 1-2 நினைக்கிறேன், யூத் மீட்டிங் 3ஆவது வருஷம் நடத்தும் போது எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா ஒரு கேமராமேன் வர சொல்லுங்கப்பா,
நான் டேரக்டர் போய் சொல்ல முடியாது, எனக்கு நான் வரட்டும் கல்யாணம் ஆகும் போது அதனால கேமராமேன் வர சொல்ல முடியாது கரெக்டாக. அதனால நான் வந்துட்டு இல்லைப்பா ஒரு கேமராமேன் கொஞ்சம் வர சொல்லுங்க. இல்லைம்மா உங்கள் செல்லுலே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட செல்லுலாம் எங்களுக்குலாம் கிடையாது, கேமராமேன் வர சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பெருசாக போயிட்டேன். டேடி வந்து நம்ம ஒன்று சொன்னால் டேடி உடனே செய்வாங்க. அதனால டேடி சரிம்மா அப்படின்னு போயிட்டாங்க. சரி போகிறேன் போ அப்படின்னு போயிட்டாங்க. போனால் ஒரு கேமராமேன் இருந்தார், வீடியோ எடுத்தாங்க. அந்த 2 வருஷம் யூத் மீட்டிங் அந்த கிராண்டாக நடத்தியிருக்கோம். ஆனால் அதை விட இந்த 3வது வருஷம் அவ்வளோ அழகாக நடத்தினாங்க, அவ்வளோ அழகாக அந்த இது நடத்தினாங்க. அடுத்த நாள் நன்றி கூட்டம் வைக்கிறோம். என் தங்கச்சி போவே இல்லை எங்கள் அம்மா கூட. கடைசியில் பார்த்து எனக்கு டவுட் வந்துருச்சு இவங்க மேலே. அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, மதுக்கரையில் பெரியம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சி 1 மாசமா புலம்பிட்டு இருக்கா. என்ன புலம்புறா? எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கம்மா, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கப்பான்ற. கூட்டிகிட்டு போன உடனே கிளம்பணும்ல, கிளம்பல். எனக்கு அப்பயும் டவுட்டு இன்னமும் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ மீண்டுமா என்னோட இதயத்தில் அவாவே எனக்கு பேசிட்டு இருக்கா. நான் சொன்னதை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போதான் ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு அந்த 12 மணிக்கு ஆண்டு என்னோட பேச அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்போ நான் உடனே என்னோட பிரியான்னு ஒரு பொண்ணு சொல்கிறேன், இவளுக்கு என்னவோ பண்ணுறாங்க பிரியா, கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அவள்கிட்ட சொல்லவே சொல்கிறேன். அவள்கிட்ட அவள் சிரிக்கிறான். அவள் ஜபா அப்பெல்லாம் இல்லை, அவங்க பெரியமா தான் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். கடைசியில் வந்தாங்க, வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. 4ஆம் தேதி எங்கள் ஃபோட்டோ காட்டுறாங்க, நான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரே மம்மி என்னை பார்த்து ஃபோட்டோ கொடுக்கும்போது சொன்னாங்க, எனக்கு சமாதானம், டேடி எனக்கு சமாதானம், ஜெபராஜ் எல்லாரும் இங்கிட்ட சமாதானக்கா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இவங்க சமாதானம் சொன்னப்போ நம்ம தான் சொல்ல முடியும். நான் உடனே பார்த்துட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படிதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கர்த்தர் அழகாய் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 9ஆம் தேதி நீ 10ஆம் தேதி நீ பார்க்க வந்தாங்க. திடீர்னு அது 9 மணிக்கு தான் சொல்றாங்க, அவளை பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க. ஜூன் மாசம் இதெல்லாம் பேசுறாங்க, இது பேசுறாங்க, டக்கு நடத்துறாங்க. இந்த மாசம் என்கேஜ்மெண்ட் முடிச்சிருவோம், ஆகஸ்ட்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு கேப் கூட இல்லை, 1 மாசம் கூட இல்லை, 1 மாசம் தான், ஜூலை மாசம் மட்டும்தான் இல்லை கேப். டக்கு நான் நடத்தினாங்க. நீங்க நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் இப்படி இருக்கே நீங்க சொல்லலாம், இது நடக்குமா நடக்காதான் நீங்க சொல்லலாம். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், வாழ்ப்பாறையில என் கல்யாணத்தை கர்த்தர் அவ்வளோ அழகாய் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட கல்யாணத்தை குறித்து எல்லாரும் பேசுவாங்க. எங்க கல்யாணத்தை குறித்து ஆண்டு அவ்வளோ அழகா கர்த்தர் நடத்தினாங்க, எல்லாம் அழகா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. அந்த கல்யாணத்துல இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர் சொன்ன அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தா. நீ நினைப்பதை விட நான் அதிகமாய் செய்வேன்னு சொன்னா, அவ்வளோ அழகாய் செய்தாரு என் கல்யாணத்தை. என் மூஞ்சில அவ்வளோ பொலிவை கர்த்தர் கொடுத்தா. என் கர்த்தரை அழகுபடுத்தினார் ஆண்டவர். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல, அவர் செய்து முடிப்பார். நீங்க ஒன்னும் கல்ல பண்ண வணங்கலையா, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஏசபான கோபப்பட்டா உங்க அரவணைக்கு ஓடி வருவாரியா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்க குடும்பத்துல இருக்க நபர்கள் வரார்களோ இல்லையோ, ஆண்டவர் முன்பதாக உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் செய்து முடிப்பார், உங்க வாழ்க்கையை அவர் செய்து முடிப்பார். இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுக்கும் போது திருமணத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் ஞாபகம், அந்த ஆண்டுல கொடுத்த வாக்கு தத்தம் தான் ஞாபகம் இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். ஆனா போன பாதைகள் இருக்கே, எல்லா கரடுமுரடான பாதைகள் தான், எல்லாமே கரடுமுரடான பாதைகள், எல்லாம் பிரச்சனை தான், எல்லாம் சோர்வு தான், எல்லாம் பலவீனம் தான். ஆனா ஆண்டவர் கண்ணமுடைய கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அழகாய் நடத்தி முடித்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதே ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த
என்ன சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட? கிளம்பு, இந்த இடத்துல எந்திரிச்சு கிளம்பிட்டார். எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? கிளம்புனா எப்படி கிளம்பியிருப்பாரு? ஆனா கிளம்பினார். இவர் கர்த்தரை பத்திரா தெரியாது ஆபிரகாம். தேராது புறஜாதியா இருந்தாரு. ஆனா ஆபிரகாம்கிட்ட ஆண்டுதான் பேசுறாரு. பேசினோடனே சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? கிளம்பிட்டார். கூட்டிட்டு லோத்தை கூட்டிட்டு சாராள கூட்டிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. அந்த 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாருங்க. சீமானா இருந்தானா. இப்படிதானா? பெரிய பணக்காரன் அவன் தான். அவன் பகுதியில அவன் தான் பணக்காரனா இருக்கான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. அவன் தான் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை? குழந்தைகள்னு ஒரு குறை அவனுக்கு இருந்தது. ஆஸ்திகள் எவ்வளவு இருந்தாலும் அவன் ஒரு குறை அவனுக்கு வந்துடுது இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு சீமானா காணப்பட்டாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஊருக்கு நீங்க தலைவர்களாக நீங்க இருந்தாலும் அங்க ஒரு விஷயம் ஒன்று இல்லை அப்படின்னு என்ன இல்லைங்க, ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னு என்ன இல்லைங்க, ஒரு சமாதானம் அங்க இருக்காது. ஏதோ ஒரு குறை அங்க ஒரு லேக் ஆகிட்டே இருக்கும் அந்த குறைகள். ஆனா இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு. கேட்கிறாரு பாருங்களேன். 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுக்கு ஆபிரகாம், அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன கேட்கிறாரு பாருங்க. என்ன கேட்டாரு? என்ன தருவீர் எனக்கு நீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நமக்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணைக்கு இருக்கிறானே என்றான். என்ன சொல்ற? என்ன கேட்கிறான்? இவன் பையனா இருப்பானோ? அவனை ஏதோ ஒரு விதத்துல ஆண்டு கேட்க மாட்டாரா? ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? ஏதோ ஒரு விதத்துல ஒரு மகிமைக்குள்ள கொண்டு போயிட மாட்டாரா? இனி அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பையன் வந்துட மாட்டானா? ஒரு பிள்ளை வந்துட மாட்டாளான்னு சொல்லி இந்த ஆபிரகாமுக்கும் இந்த சாராளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு தவிப்பு இருந்தது. ஆனா இவன் கேட்கிறான், எலியாசரா இருப்பானா, இவனா இருப்பானா, அவனா இருப்பானான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சாராளோட கர்ப்பத்தை என்ன பண்ணி வச்சிருந்தாரு? அடைத்து வைத்திருந்தார். எல்லாமே கொடுத்திருந்தாரியா. ஆபிரகாம் போல நம்ம யாருமே கிடையாது. அவர் சொன்னதை அவர் அப்படி விசுவாசிப்பார் ஆபிரகாம். இன்னைக்கு நீங்க எவ்வளோ அடிச்சு சொன்னாலும் நம்ம என்ன பண்றது கிடையாது. ஒரு டவுட் நம்மளுக்கு வந்துட்டு. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த டவுட்டே கிடையாது. இவங்க புலம்புறான் உட்காந்து, எனக்கு நீங்க என்ன தருவீங்க, நீங்க ஆசிரிச்சிட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்டுக்கலாம். நம்மளால என்ன சொல்லியிருப்போம்? இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு போதாதான் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு மைண்ட் நம்மளுக்கு தோணிருக்கும். ஆனா ஆபிரகாம், எனக்கு ஒண்ணு தந்துட மாட்டீங்களா, எனக்கு நீங்க தந்துட மாட்டீங்களா, பிள்ளை இல்லாம நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் அவங்க கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வெளியே வர சொல்றாரு. வெளியே வானத்தை பார்த்துட்டு சொல்றாரு. வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி சன்னதி இவ்வனமா இருக்கும் என்றார். என்ன சொன்னாரு? எதை பார்த்து? எதை பார்த்து? இப்போ உங்க வானத்து நட்சத்திரம் பார்த்துட்டு சொன்னா என்ன நினைப்பீங்க? சரி, இப்போ கரெக்டா? ஆனா எனக்கு எப்படி இருந்துச்சு? அது அவனுக்கு நீதியா இருந்துச்சான். அதை விசுவாசித்து நம்பினான் ஆபிரகாம். செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. உடனே ஆண்டாங்க பாருங்களேன். 16ஆம் வசனத்துல பார்ப்போம். 16ஆம் அதிகாரத்துல அடுத்து ஒன்று நடக்குது. இவ சொல்றா, என்ன சொல்றா? சாராள் சொல்றா, எனக்கு பிள்ளை இல்லை, அடிமை பெண் இருக்கா, ஆகார் இருக்கா, அவரோட என்ன பண்ணிக்கோங்க, சேர்ந்துக்கோங்க, அவங்க மூலமாச்சும் என்ன ஆகட்டும், எனக்கு ஒரு குழந்தை இதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இவனை என்ன பண்றான்? போறான். குழந்தை என்ன ஆயிடுச்சு? அவங்க 16ஆம் வசனம் வாசிப்போம். 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய். எவ்வளவு வயசு? இப்ப 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் ரத்த பிறப்பாய் இருப்பவனே உனக்கு. என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? ரத்த பிறப்பா இருக்கிறவன் தான் உனக்கு என்னது? உனக்கு சுதந்திரவாளின்னு சொல்லிட்டாரு. இப்ப இது ஆகார் ரத்த பிறப்பா இப்ப பேசுறாரு ஆண்டு. 86 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எத்தனை வயசு ஆயிடுச்சு? நடுவில் எவ்வளவு கேப்? 17 வயசு கேப். இப்ப ஆபிரகாமுக்கும் ஆண்டுக்கு என்ன இல்லைங்க, ஒரு இது இல்லை, பேச்சு இல்லை.
மீண்டும் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. என்ன சொல்றாரு? நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. 5ஆம் வசனத்துல பேர் மாற்றம் உண்டாகுது. ஆபிராம என்ன பண்றாரு? ஆபிரகாமன் பேர் மாத்துறார் ஆண்டவர். 15ஆம் அதிகாரத்துல சாராளுக்கு சாராய்க்கு சாராளுன்னு சொல்லி என்ன பண்றாரு? பேர் வைக்கிறாரு. 16ஆம் அதிகாரத்துல மீண்டும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரு? நான் ஆசீர்வதித்து அவராலே உனக்கு ஒரு குமாரனை என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் தருவேன். அவராலே ஒரு குமாரனுக்கு என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அங்க வாக்குறுதி கொடுக்கிறார். இது வாக்குறுதி கொடுத்தத சொல்றாரு. எனக்கு எவ்வளவு வயசு ஆச்சுன்னு சொல்றாரு. எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா, எனக்கு வயசாகி இப்ப எங்களுக்கு பிள்ளை பிறக்குமான்னு கேட்கிறார். அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னால என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது மீண்டுமாய் அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம். 3 புருஷர்கள் வராங்க. அங்க ஆண்டவர் திருப்பி சாராளுக்காக பேசும்போது அவ உலகம் நகைக்கிறா. எல்லாமே அங்க நடக்குது. நடந்தோடனே நீ ஏற்றவேல் என்ன பண்ண வேணும்? ஒரு கர்ப்பத்தை என்ன பண்ண வேணும்? உனக்கு நான் கொடுப்பேன். நீ ஆண் பிள்ளை என்ன பண்ண பெற்றெடுப்ப, அவனுக்கு ஈசாக்கு என்ன பண்ண வேணும்? நீ பேர் வைப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்தோடனே அவங்க ஒரு நகைப்பு வருது. ஆனா ஆண்டு என்ன பண்றாரு? அவளை கடாச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 22ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு? 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு? ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, இவ்ளோ டெம்ப்டேஷன், இவ்ளோ ட்ரையல்ஸ் தேவை ஆபிரகாமுக்கு? இவ்ளோ சோதனைக்குள்ள அவனை கொண்டு போய் ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணுமா? இருக்கீங்களா? எல்லாரும் கை தட்டி காட்டுங்க. இருக்கீங்கன்னா இருக்கீங்க. அப்ப சொல்லுங்களேன், இவ்ளோ பாதையில கொண்டு போய் ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணுமா? சோதனைக்குள்ள நிலைத்திருக்கும்படி ஆண் பிள்ளை கொடுத்துட்டாரு. ஈசாக்கு பெரிய பையன் ஆயிட்டான். 22ஆம் அதிகாரத்துல ஒரு பிள்ளை எனக்கு தான் சொல்லும் போது பெண்ணாகுது, சோதனை. ஆனா அப்பதான் சொல்றாரு, நீங்க மத்திய எப்படி இருக்கிற? உத்தமனா இருக்குன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு ஆண்டவர். நீங்க ஒண்ணு சொல்லட்டுமா? சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். எவ்வளோ வயசாகட்டும், எவ்வளோ பெரிய வயசாகட்டும், சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடு நின்று போன நேரத்துல கூட ஆண்டவரால ஒரு கற்பம் உண்டாக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போற பாதையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க போய்கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. நீ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த பாதையில நீங்க போய்கொண்டிருக்கீங்க, எந்த பாதையில நீங்க கருடமுண்டா உட்கார்ந்து இருக்கீங்க, எங்க உங்களை நெருக்கி கொண்டு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து ஆதியாகம புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல தான் சாராளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவளை என்ன பண்றாங்க அங்க கடாட்சித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் போற ஒவ்வொரு பாதையிலையும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா? வேதாகமத்துல நிறைய பேர்த்த சொல்லிக்கொண்டு போகலாம். இன்னைக்கு வேதாகமத்துல நிறைய பேரை சொல்லலாம். யார் யாருக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து அதை செய்தாருன்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா? ஆவியானோட கரங்கள் கடந்து வருகிறது. இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், என்னுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கப்பா, எல்லா கதவுகளும் அடைத்திருக்க நீங்க சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஈஸியான பாதையில கொண்டு போயிருந்தா என்னைக்கோ அந்த மலையில போய் நீங்க ஆராதனை செய்திருப்பார். ஆனா ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரா? சுத்தி கொண்டு போறார். ஆண்டவர் சுத்தி கொண்டு போய் அவங்க கூட ஆண்டவர் இருந்தா எல்லாரும் வந்தாங்களா ஆராதனை செய்ய? பாதிவர் அழிந்து போனார்கள். கொண்டு போன பாதி கோத்திரம் என்ன ஆச்சாங்க? மொத்தமா அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா?
காலேபோடையும் யோசுவாவும் அங்க போறாங்க. அந்த கானான் தேசத்தை பார்க்கும்படியாய் போறாங்க. அது நல்ல தேசம்னு சொல்லி இவங்க 2 பேர் மட்டும்தான் சொல்றாங்க. மீதி எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அவங்க வளர்த்தவங்களா இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவங்களுக்கு வாதையினால் அடித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனா காலேபும் யோசுவாவும் அதுக்குள்ள கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாக்கோபோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தாருன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை அற்புதத்தை செய்வார். அழகான சாட்சி சொன்னாங்க, பெண் பிள்ளையா இருக்கும்னு நினைச்சோம். எல்லாரும் பெண் பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நினைச்சதை மாற்ற முடியும் அப்படின்னா இன்னைக்கு அவங்க விசுவாசம் அப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு நேரத்துல ஒரு இரவுல ஆண்டவரால சகலத்தையும் மாற்ற முடியும். இப்ப யோசித்து பாருங்க, ஒரு மீட்டிங் வர்றாங்க, வந்தோன்னு கட்டியோட வர்றாங்க, கட்டி உடனே கரைஞ்சது நான் பார்த்தேன்னு சொன்னாங்க அப்படின்னா அது உடனே நம்புறோம்ல, நம்புறோமா இல்லையா? நம்புறோம், உடனே நம்புறோம். ஆமால எவ்வளவு பெரிய ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இன்னைக்கு அதே ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார், உங்க மத்தியில் அவர் கடந்து வந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தாரியா, யோசேப்போட வாழ்க்கையில பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்போம். யோசேப்பின் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 37ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் குறைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆடப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம். இப்ப சொல்லுங்க, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை தான் கண்டான். என்ன கண்டாரு? ஒரு சொப்பனமா பண்றாரு. ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம்? அவன் நிக்கிறாரு, அவர் சுத்தி என்ன பண்றாங்க, எல்லாரும் வணங்குற மாதிரி கண்டேன்னு சொல்றாரு. எது வணங்குச்சுன்னு சொன்னாரு? அரிக்கட்டுகள் வணங்குச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன வந்துச்சு? கோவம். ஆனா இந்த ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். இந்த சொப்பனத்தை காண்டு அவன் நடந்து போறான். எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க, எல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் கோவம் வருது. முடிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாங்க, எகிப்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை வித்து போட்டாச்சு. யோசேப்பை வித்து போட்டாச்சு. இப்ப யோசேப்பை வித்து போட்ட உடனே இப்ப எங்க யாரை தேடி போறா? யோசேப்பை தேடி யார் போறா? என்னை பாருங்க, யார? சகோதரனை தேடி போறோம். சகோதரர் என்ன பண்றாங்க, சாப்பாடு இல்ல எகிப்துல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு இல்ல. உடனே யார்கிட்ட போறாங்க? யோசேப்புக்கு இவங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா இவங்களுக்கு யோசேப்பை ஒரு பாதையில ஆண்டு யோசேப்பை கொண்டு போன. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு பாதையில் இன்னைக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிற. இன்னைக்கு மனுஷோட வார்த்தைகள் ஈட்டி எப்பொழுது குத்துதா? இன்னைக்கு ஒரு மனுஷோட வார்த்தை உங்களை சுருக்குன்னு இருக்கா? இல்ல ஏதோ ஒரு இறுதியை போட்டு உங்களை அழுத்தி கொண்டு இருக்கா? ஏதோ ஒரு பாரம் உங்க இருதயத்தை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? நீங்க ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே கையை பிடிச்சு அந்த வேரோட என்ன பண்ணுங்க, பிடிங்கி போட்டு. அது நம்மளுக்கு வேணும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களை ஆண்டவர் ஒரே ஒரு நோக்கம், ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா மட்டும் பாருங்க. இந்த 10 to 11 பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அதுல நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். வேரோடு அதை பிடுங்கி போடுங்க. அது வேரோடு பிடுங்கி போட்டு பாருங்களேன், உங்க இருதயம் சமாதானமா இருக்கும், உங்க இருதயம் லகுவா இருக்கும். எல்லா பாரத்தையும் உள்ள போட்டு டஸ்ட்குள்ள வைக்காதீங்க. மோசையை பாருங்களேன், காலையில உட்காந்துருவாரு சேர்ல உட்காந்து. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வந்து அவங்க கதையும் அவங்க பிரச்சனையும் வந்து சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு மோசையோட மாமனார் சொன்னார், என்ன நடக்குதுன்னு கேட்டாரு. அப்போ உடனே மோசே சொல்றாரு, இவங்க என்னெல்லாம் பிரச்சனைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, அது நான் தீர்த்து என்ன பண்ணுவேன், நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இது உனக்கும் பிரச்சனை, ஜனங்களாங்க தொய்ந்து போயிடுவாங்க. அதனால உனக்குள்ள இருக்கிற நல்ல ஞானமா இருக்கிற மனுஷனை, நல்ல விவேகம் உள்ள மனுஷனை பண்ணிக்கோ, நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அவங்க கிட்ட என்ன பண்ணு,
பொறுப்பு கொடு. பெரிய பிரச்சனை என்ன பண்ணட்டும் உன்கிட்ட வரட்டும், சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லும் போது இது மோசே என்ன பண்றாரு, உடனே கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை அவர் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப மோசேக்கு என்னவா இருந்திருக்கும், வாரணையா இருக்கும், இல்ல ஸ்மூத் ஆயிட்டாரு, ஃப்ரீ ஆயிட்டாரு மோசே. இன்னைக்கு உங்களுக்கு அதே தான் நான் கற்றுக் கொடுக்கிறேன். போட்டு டோன்ட் கீப் யுவர் என்ன சொல்ல ப்ராப்ளம்ஸை உங்க இருதயத்துல போட்டு அழுத்திட்டே இருக்காதீங்க. பிரச்சனை இருக்கதான் செய்யும். உலகம்னாலே பிரச்சனை தான். உலகம்னாலே என்னது பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கை தூக்கணும் ஆகும். எல்லாருமே பிரச்சனை தான் கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு. பலவீனங்கள் இருக்கு, சோர்வுகள் இருக்கு, அசதிகள் இருக்கு. குடும்பத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா ஒண்ணு கற்றுக் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அதுக்கு போட்டு தூக்கி போட்டு ஒரே ஒரு நம்பிக்கை ஒன்னையும் உள்ள வைங்க. ஏசப்பா உங்க இருதயத்துல தஞ்சமா வச்சு பாருங்களேன். அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். காதுல தேவையில்லாத கேட்காதீங்க, போட்டுங்க. தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத சிந்திக்காதீங்க. உங்க காலில் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, கைகள் போகக்கூடாது, எதுவுமே போக வேண்டாம். உன்னே அவரே கட்சி, அவரே எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு போதும். என் குடும்பத்தை நீங்க நடத்திடுவீங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் நடத்தின ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படி நடத்துன்னு தெரியாதா? கொரோனா நேரத்துல சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டீங்களா? இல்ல. 3 நேரம் என்ன பண்ணனவன் நல்லா சாப்பிட்டு ஆண்டு அழகா நடத்தினார் ஆண்டவர். உங்களுக்கு வேலைகள் என்ன பண்ணல ஆண்டவர் நிறுத்தி போடலையே. இவ்வளவு அழகா கத்த நடத்தினார். உங்களுக்கு குடும்பமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஃபேமிலியோட என்ன பண்ணீங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க கரெக்டா இல்லையா? இல்ல வேலை ஓடுனீங்க. ஆனா அந்த கொரோனா டைம்ல ஒரு குடும்பமா ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க, எல்லாரும் உட்கார்ந்து நல்ல கதைகள் பேசுனீங்க. லாக்டவுன் போட்டாங்க, வெளியே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷத்தை கத்த கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அப்பா நடத்தின ஆண்டவருக்கு தெரியாதா இன்னைக்கு உங்களை நடத்தணும்னு? 1954 உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், 1994 உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், 2012 உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆண்டவர். ஆனா அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லலாம், ஆபிரகாமுக்கு 4 பேஜோட முடிஞ்சிச்சுப்பா, எனக்கு பேஜே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? அவர் பேஜ முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 இருந்து 21 அதிகாரத்துல குழந்தை கொடுத்து முடிச்சிட்டார். இங்க எனக்கு ஒரு வாசலும் திறக்கல நீங்க சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. எனக்கு 1 வருஷமா போயிட்டு இருக்கோம், 2 வருஷமா ஆயிட்டு இருக்கு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இப்பயாச்சும் செய்ய மாட்டாரா நீங்க நினைக்கிறீங்களா? அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உங்களை கைவிடவே மாட்டாருன்னு சொல்லுங்க. நல்லா நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களேன், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமோட வாழ்க்கையில, ஈசாக்கோட வாழ்க்கையில ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, சந்ததிகளை போல என்ன பண்ணுவேன், நான் பெருக செய்வேன்னு சொன்னார். செஞ்சாரா செய்யலையா? ஆபிரகாம் மூலம் ஈசாக்கு வந்தார், ஈசாக்கு மூலமா யாக்கோபு வந்தார், ஏசா வந்தா, யாக்கோபு மூலமா சந்ததிகளை கர்த்தர் பெரிய பண்ணார். ஆமென் சொல்லுங்க. 12 கோத்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணார். ஆமென் சொல்லுவோமா? அதில் யோசேப்பை கர்த்தர் நிறுத்தி வைத்திருந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க பிள்ளைகளை குறித்து கலக்கி கொண்டிருக்கீங்களா? எல்லாரும் ஒரு செகண்ட் உங்க கண்ணை மூடி, நான் உங்களுக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க எல்லாம் கண்ணை மூடுங்க. இல்ல நெஞ்சு மேல கையை வச்சுக்கோங்க. நெஞ்சு மேல கையை வச்சு, நீங்க எனக்கு தெரியும் ஈசப்பா, நீங்க சொன்னது எனக்கு நீங்க செஞ்சு முடிப்பீங்க எனக்கு தெரியும். ஆனா என் இருதயத்துல ஏதோ ஒரு பாரம், விசுவாசம் குறைச்ச அவிசுவாசம் எனக்குள்ள வந்துருது. எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லப்பா. இல்ல நெஞ்சு மேல அப்படியே நான் சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க அப்படியே யோசிங்க. எனக்கு இது வேண்டாம் ஈசப்பா,
எனக்கு இந்த அவிசுவாசம் எனக்கு வேண்டாம் இயேசுப்பா. நான் வேரோட பிடிக்கி போடலாம்னு நினைச்சிருக்கேன். நான் என்னென்னமோ தேவையில்லாதான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கையில மனுஷன் பேசுற கடுஞ்சொற்கள், மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் இது ஈட்டியை போல் எனக்கு குத்துகிறது. அதை நீ வளர விட மாட்டுது இயேசுப்பா. அதை நீ வளர விட மாட்டுது. அந்த வாக்கு தத்தத்தை என்னால பிடிச்சு கொள்ள முடியல இயேசுப்பா. நான் வாக்கு தத்தத்தை நான் பிடிச்சிட்டேன். நீங்க சொன்னதை எனக்கு செய்வீங்க எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப நான் வீட்டுக்கு போன உடனே அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல, அதுக்கு எதிர்மறையா என்னோட வாழ்க்கையில நடக்குமே. போனோடனே அங்க சண்டை வரும், போனோடனே எனக்கு சமாதான கெடுதல் உண்டாகுமே. இயேசுப்பா இப்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா. என் சிந்தனையில, என் எண்ணத்துல, என் நினைவுல, என் மனசாட்சியில, என் கற்பனை திறனுக்குள்ள விசுவோட வல்லமை இறங்கட்டும் இயேசுப்பா. இப்ப எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. என் இருதயத்துல இருக்கிற எல்லா குப்பையும் நான் வேரோடு பிடுங்கி போடுறேன்னு சொல்லுங்க. நான் வேரோடு பிடுங்கி போடுறேன். எனக்கு அந்த குப்பை எனக்கு வேண்டாம். அது அண்டது பாதாளத்துல எரிகிற அந்த அக்கினியில நான் போடுகிறேன்னு சொல்லுங்க. அது அக்கினியில நான் போடுறேன்ப்பா. அது எனக்கு வேண்டாம் இயேசுப்பா. அந்த குப்பை எனக்கு வேண்டாம். என் விசுவாசத்தை கெடுக்கிற காரியம் எனக்கு வேண்டாம் இயேசுப்பா. எனக்குள்ள விசுவாசம் எனக்கு இருக்கு, எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. நீங்க வாழ்க்கையில செய்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஆனா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா இதுமே நடக்கிற மாதிரி இல்லையப்பா. இப்ப என் இருதயத்துல, அப்பா என் குடும்பத்துல, என் சொந்தக்காரங்க போன் மூலமா இது ஒரு விதத்துல இருதயத்தை மறுபடி காக்குறாங்கப்பா. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த நேரத்துலப்பா இந்த ஆராதனை வேலையில, இந்த செய்தியின் வேலையில, இந்த ஜெப வேலையில அதுல வேரோட பிடுங்கிறப்பா. அது வேரோட பிடுங்கிற அந்த குப்பையை தட்டி போடுற சுவாமி. அந்த குப்பை எனக்கு வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய இருதயத்துல வச்சுட்டு இருக்கீங்கம்மா. உங்களை எழுத விட மாட்டான் மனுஷன், உங்களை எழுத விட மாட்டான். நிறைய சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கு, நிறைய சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்க. இந்த சத்தியம் உங்களை எப்படி எழுத விட மாட்டுது? இந்த பிரச்சனை மனுஷன் பேசுகிற காரியங்கள், மனுஷன் பேசுற மற்றவங்க பேச உங்க இருதயம் பாதிக்கப்பட மாட்டுது. உங்க இருதயம் ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் உங்களை பேசினா உங்க இருதயம் ரொம்ப கஷ்டப்படுத்துது. இல்ல வாய்ப்பு சொல்லுங்க. எல்லா பேரோட பிடுங்கி போடுங்க. எல்லாத்தையும் பிடுங்கி போடுங்க. எல்லாத்தையும் பிடுங்கி போடுங்க. இது எனக்கு வேண்டாப்பா. எனக்கு இது வேண்டாம். இந்த குப்பை எனக்கு வேண்டாம். இந்த குப்பையை நான் சேர்க்க விரும்பல. வஸ்துவம் என்னது மண்ணாக என் இருதயத்துக்குள்ள நான் வைக்கிறேன் இயேசுப்பா. இது இருதயத்துக்குள்ள நான் வைக்கிறேன். இருதயத்துக்குள்ள நான் வைக்கிறேன். தபாக்கபா லதர போலதரபோ திவிக்கவான ஷக்கவோலதரபோ. அப்பா 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 நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீ ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா. எனக்குள்ள நீங்க வாங்க. எனக்குள்ள நீங்க வாங்க. எனக்குள்ள வாங்க. எனக்குள்ள வாங்க. இந்த வேளையில ஆவியோட வல்லமைகள் கடந்து வந்திருக்குமா? இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? என் வீட்டுல இருக்கவங்க நான் ஒரு மாதிரி பேசுறாங்க. அது இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துது. வேலை செய்யற ஸ்தலத்துல ரொம்ப பாதிப்பா பேசுறாங்க. எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்றாங்க. என்னை அற்பமாய் பாக்குறாங்கப்பான்னு சொல்றீங்களா? கண்டுக்காதீங்கம்மா. தூக்கி போடுங்க. எல்லாம் என்னை பாருங்க. இப்ப எல்லாம் அப்படியே கை பிடிச்சு பால் இருக்குல்ல, கிரிக்கெட் பால் விளையாடுவீங்க தானே, அதான் விளையாடுவீங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க தானே? எப்படி போடுவீங்க பாலை? விட்டு ஓடி ஓடுவீங்களா? எப்படி போடுவோம்? கரெக்டா? ஓடி போய் நானும் தூக்கி போடுவோம். அதே போல இப்ப உங்க கையில ஒரு சாக்கு பை கொடுத்துருக்காரு ஆண்டவர். என்ன கொடுத்துருக்காரு? சாக்கு பை. என்ன கையில வந்துட்டு? இப்ப சாக்கு பை உங்க கையில வந்து உங்க இமேஜின் பண்ணிட்டீங்களா? கையில என்ன வந்திருக்கு? ஒரு சாக்கு பை வந்திருக்கு. ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க. நம்மளுக்கு கேம் ரெடியா இருக்கீங்களா? சாக்கு பை கையில இருக்கு. யார் கையில சாக்கு பை இருக்கு? இருக்கா? வச்சுட்டீங்களா? சாக்கு பைக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட போறீங்க. எப்படி எடுத்து போட போறீங்கன்னா ஒரு பாலா எடுத்து உள்ள போட போறீங்க. கசப்பு, வெறுப்பு,
அப்புறம் மாம்சத்துக்கு கிரியேட் என்னெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறீங்க, அந்த சாக்கு பைக்குள்ள போட போறீங்க. சாக்கு பையில போட்டுட்டு டைட் பண்ண தெரியுமா நல்லா உங்களுக்கு? நல்லா டைட் பண்ணுவீங்களா சாக்கு பைய? எப்படி டைட் பண்ணுவீங்க? ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டீங்களா? கையில் எந்த கை எடுத்துக்குவீங்க? என்ன கை? சரண கை எப்படி எப்படியாதா? அந்த ஏதோ நல்லா வெட்டினாலும் என்ன கூடாது, அது கட்டாக கூட அந்த மாதிரி ஒரு கையில் என்ன பண்ணி எடுக்கிறீங்க. இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? எடுத்து நல்லா அதை கட்டுறீங்க. கட்டி எங்க போட போறீங்க? எங்க? இந்த கிணத்துல போடக்கூடாது. கிணத்துல போட எடுத்து வந்துடுவோம், நம்மளே எடுத்து வந்துடுவோம். போய் கிணத்துல போட என்ன பண்ணுவோம்? போனதுக்கு என்ன பண்ணுவோம்? நீ எந்த விதமா கஷ்டப்படி வந்து 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 அங்கே இருக்க அதை வந்து அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால அதை தூக்கி எங்க போட போறோம் அப்படின்னா கிணியில சமுத்திரத்துல போட போறோம். சமுத்திர பாதாளத்துல என்ன பண்ண போறோம்? நம்ம போட போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்திக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டீங்க அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்கு. நிறைய சத்தியத்தை உள்ள கேட்டுட்டோம். ஆனா இது எழுக்க விடாம என்ன பண்ணுது, இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கு. இது வந்து இங்க இருக்கு அப்படின்னா எது ஆசீர்வாத வசனம் இங்க இருக்கு, உங்க குப்பை அழுக்குல எங்க இருக்கு, அதான் ஹையா இருக்கு. அதெல்லாம் இப்ப இது மேல வரணும்னா இது என்ன ஆகணும்? கீழே போகும். இது கீழே போகும். அப்ப இது என்ன ஆகணும்? மேல உயரும். இது என்னது? ஆசீர்வாதம். இது மேல வரும். அப்ப இன்னைக்கு நீங்க அதை தான் செய்ய போறீங்க. எல்லாம் அப்படியே ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எங்க தூக்கி போட போறீங்க? பக்கத்து வீட்டுலையா? உங்க பிள்ளை வீட்டுலையா? உங்க ஆபீஸ்லயா? நல்லா சத்தமா, நல்லா சத்தமா. எங்கடா போட போறீங்க? இனி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோம். ரெடியா இருக்கீங்களா? இப்ப அக்னிக்கல்ல போட்டா திருப்பி வருமானு கேட்டா வராது. ஆனா இப்ப கூப்பிட்டா வரும். ஏன்னா நீங்க தான் நினைச்சிட்டே இருப்பீங்கல்ல, அந்த கோவத்திலேயே நினைச்சிட்டே இருப்பீங்க. அப்படி கோவத்தை நினைச்சு என்ன பண்ணுவீங்க? அப்படியே கசப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து வெறுப்பு வந்துடும். பேசவே பிடிக்காது. கண்டா எரிஞ்சு விழுவோம். கோவம் என்ன ஆகும்? மூக்கு எப்படி சொல்லுவாங்க, மூக்கு மேல கோவம் வந்து கிருன்னு சுத்தி கீழே ஒத்துன்னு விழுந்து நகர்ந்தவே படுத்துக்க வேண்டியதான். சரியா? நான் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? இப்ப தூக்கி போட்டதுதான், அது எடுக்கக்கூடாது. ஓகேவா? என்ன வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே மணி சண்டை போடுறோம், நடக்காது சொல்றேன். சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க. சண்டை போடுறேன்னு சேரணும். அதுதான் நல்ல பழக்கம். அது 2 நாள் 3 நாள் வச்சுட்டு என்ன ஆகும்? பேசுங்க, டக்கு டக்குன்னு பேசி சீக்கிரம். எப்படி பெருசாகும்? பேச மாட்டீங்க, அப்படியே பெருசாது. என்ன வரும்? கசப்பு, வெறுப்பு, கோவம், வகைகள் கண்டால் என்ன ஆகாது? அவங்க பக்கத்துல வந்து என்ன வேணும்? இப்படி போவோம். இப்படி வரவங்க என்ன ஆகும்? இப்படி போகும். மூஞ்சியை பார்க்கறவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை பேசுறது ஒண்ணு, பேசாம இருப்பதே நலம் அப்படின்னு நினைச்சா முடிவு. அப்ப இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழுத விடாதபடி கிரியை செய்கிற பெரிய ஒரு ஆவி இதுதான். சண்டை போட்டீங்கன்னா உடனே பேசி என்ன பண்ணிடணும்? சமாதானம் ஆயிடும். கசப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. கசப்பு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப ரெடியா இருக்கீங்களா? சரி, ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? எல்லாம் கண்களை மூடி எல்லாம் நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணி பக்கத்துல ஒரு சாக்குப்பா ஏசப்பா கையில வச்சிருக்காங்க. அப்படியே தூக்கி போடுங்க பார்ப்போம். ஒண்ணுன்னா எடுத்து தூக்கி போடுங்களேன். கசப்பை தூக்கி போடுற ஏசப்பா, இந்த வெறுப்பை தூக்கி போடுற, இந்த கோவம் எனக்கு வேண்டாம், இந்த பகை எனக்கு வேண்டாம், தூக்கி போடுற ஏசப்பா. அந்த சாக்குப்பையில ஒண்ணுன்னா தூக்கி போடுங்க. மூர்க்கம் எனக்கு வேண்டாம், துர்க்குணம் எனக்கு வேண்டாம், துரிச்ச எனக்கு வேண்டாம் ஏசப்பா. அந்த 10 கட்டளையில எதிர்மறையா நான் செய்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம். களவு, பொய் பேசுகிற காரியம், திருடுற காரியம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா. நான் ஒருத்தவங்க வளரும் போது நான் சந்தோஷப்பட்டுட்டு நான் சந்தோஷம் படணும். ஐயோ வளர்ந்துட்டாங்களே, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லி நான் அதை குறித்து ரொம்ப இது பண்ணக்கூடாது ஏசப்பா. நான் ஆண்டவரே அந்த எல்லாத்தையும் அந்த சாக்கு பைக்கில் நான் போடுறேன். எனக்கு இந்த குணம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா.
எனக்கு அந்த குணம் எனக்கு வேண்டாம், இந்த கோபம் என்ற காரியம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு கேட்கப்பட்ட வார்த்தைய அது தூக்கிட்டு போயிருது, இது எனக்கு வேண்டாம் இயேசுப்பா. எல்லாம் உள்ள போடுங்க, எல்லாம் உள்ள போடுங்க. தாய் தகப்பனை கீழ்ப்படியாத காரியத்தை தூக்கி போடுங்க, உள்ள அந்த குப்பைக்குள்ள போடுங்க. பைக்கை ஸ்லோவா ஓட்டுன்னு சொன்னா ஸ்பீடா ஓட்டுகிற காரியம் எல்லாம் அந்த கீழ்ப்படியாத தன்மைகள் எல்லாம் அந்த சாக்கு பைக்குள்ள போடுங்க பார்ப்போம். சாக்கு பைக்குள்ள போடுங்க. உங்க கண்ணு மற்றவங்களை பார்க்கும் போது ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கண்ணு பார்த்தோன்னே இவங்க பார்த்துட்டு போனாங்க அதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கண்ணு நம்மளுக்கு வேண்டாம். என் கண்ணு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஏசுப்பா. இல்லை வாய் திறந்து ஏசுப்பா எல்லாத்தையும் நான் தூக்கி அந்த சாக்கு பைக்குள்ள போடுறேன். எல்லாத்தையும் நான் சாக்கு பைக்குள்ள போட்டுட்டேன். எல்லாம் போட்டுட்டீங்களா? எல்லாம் டைட் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா டைட் பண்ணுங்க. நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டீங்களா? ஏசப்பாட்ட கை நீங்க தூக்கி போடாதீங்க. நீங்க தூக்கி போட்டீங்கன்னா ஈஸியா எடுத்துருவீங்க. ஏசப்பா கையில கொடுங்க. ஏசப்பா கிட்டே கொடுங்க அந்த சாக்கு பைய. ஏசப்பா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதை அப்படியே தூக்கி அது எரிகிற அக்கினியில போட்டுருங்கப்பா. அது எரிகிற அந்த அக்கினியில போடுங்க. அந்த அக்கினியில போடுங்கப்பா. போடுங்கன்னு சொல்லுங்க. போடுங்க ஏசப்பா, போடுங்க. இப்ப அந்த வல்லமை போட அந்த வல்லமை இறங்கி கிடது. ஏசப்பா உங்க சாக்கு பைகளை அவர் தூக்கி போட்டுட்டாருமா. அவர் தூக்கி போட்டுட்டாரு. அந்த சாக்கு பைய அவர் தூக்கி அந்த அக்கினியில போட்டுட்டாரு. சாக்கு பைய அவர் தூக்கி போட்டுட்டாரு. உங்க இருதய லெகுவா மாறிடுச்சு. உங்க இருதய லெகுவா மாறிடுச்சு. உங்க இருதய லெகுவா மாறிடுச்சுமா. உங்க இருதய லெகுவா மாறிடுச்சு. எல்லா வேலையும் அந்த மகிமையை கத்தர் போடுகிறா. எஸ் உங்களை யாரும் தப்பா பேசுனா சிரிச்ச முகத்தோடு இருங்க. இப்ப இந்த மகிமை இறங்குது. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாம் தூக்கி போட்டீங்களா? கைத்துக்கு அலையிலே சொல்லுவோமா? சொல்லுவோமா? நல்ல கையில உயர்த்தி தூக்கி போட்டாச்சா? இப்ப எடுக்க முடியாதுல்ல. யார் தூக்கி போட்டா? ஏசப்பா தூக்கி போட்டுருக்காங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் சரி நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்? ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கணும்? வசனம். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் என்ற அந்த கச்சை, அந்த வசனம் என்ற அந்த மார்க்க கச்சை, அந்த சத்தியம் சர்வாய்வு வர்க்கத்தை நம்ம வச்சுக்கணும். அதான் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கா, சொன்னதை செய்யும் அளவு நம்ம கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். போயிட்டு வீட்டுக்கு போனோன்னே எல்லா கதையும் உட்காந்துலாம் பேசாதீங்க. என்ன சத்தியத்தை கேட்டீங்க அதை போய் கதை சொல்லுங்க. ரோட்ல வந்தேன்னா அந்த அக்கா வந்தாங்களா, அந்த அக்காட்ட 10 நிமிஷம் பேசினா இந்த கதையை உங்கள் வீட்டுக்காரங்க சொல்லக்கூடாது. என்ன கதையை சொல்லணும்? நீங்க சத்தியத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் இன்னைக்கு என்ன கேட்டீங்க? நீங்க என்ன வசனத்தை கேட்டீங்க? என்ன தியானிச்சீங்க? அப்படின்னா நீங்க பேசணும். தவிர தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாங்கின் வார்த்தை எப்பவுமே என்னவா இருக்கணும்? சுருக்கமா இருக்கும். பேசக்கூடாது. அதுக்கு நீங்க பேசுற வார்த்தை கடும் சொல்லா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? சுருக்கம் இருக்கக்கூடாது உங்க வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நெஞ்சு மேல கையை வச்சு இப்ப என்ன சொல்லி அடுத்து என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வசனம் எனக்குள்ள ஆழமாய் போட்டு கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? அது 30, 60, 100 என்ன பண்ற எனக்கு விளையாட்டு கொடுக்கும். 30, 60, 100. இப்ப 30 கொடுக்கணுமா, 60 கொடுக்கணுமா, 100 கொடுக்கணுமா? ஏன் 100 கொடுக்கணும்? அதான் முழு பலன். ஆனா நீங்க 30 போயிருக்க மாட்டீங்களே. கொஞ்சமா நம்ம போவோம். இப்ப 30 கேட்போம். 30, 60, அடுத்து 100க்குள்ள போறோம். ஆமென் சொல்லுவோமா? இப்ப எல்லாம் நெஞ்சு மேல கை வச்சு என்ன சத்தியம் கேட்டோம்? இப்ப சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ள போட்டு சொல்ல எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனம் இது எனக்குள்ள போகட்டும். அந்த வசனம் எனக்குள்ள போட்டு பேசுப்பா.
அது 30ஆய் 60ஆய் 100ஆய் பலன் கொடுக்கட்டும். 100ஆய் பலன் கொடுக்கட்டும். ஓ ராக்கா வாக்கா ராசா ராக்கா லாதரபு. இங்க இருக்கிற யாரோ ஒரு சகோதரியை பார்த்து ரொம்ப நேரமாய் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் திவிகா ராசே ரேக்கி லீதிரபு. உன் இருதயங்கள் பாரமாய் இருக்கிறது. இப்போ இருதயம் லகுவாய் மாறி இருக்கு. இப்பொழுது இருதயங்கள் லகுவாய் மாறி இருக்கு மகளே. உன் இருதயத்துல ஆவியான குடி வந்திருக்கிறார். ஓ ஆவியான வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உன் இருதயங்களுக்குள்ள ஆவியான கடந்து வந்திருக்கிறார். பாபா ஷா பாபா ரபா ஓ ரபாபா ஷக்கா வாலாதரபோ. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. ஓ அந்த மகத்துவத்தின் வல்லமை இறங்குது. ஓ மகிமை இறங்குது. ஓ அந்த வசனம் ஓ சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதவர் கடந்து வந்திருக்கிறார். ஓ இருதயங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள நாடிகளுக்குள்ள தசைகளுக்குள்ள அது கடந்து போகிறது. அது கடந்து போகுது. அது கடந்து போகுது. ரிஷே தேவ வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க. வேலையில தேவ வல்லமை பெற்றுக்கோ. தேவ வல்லமை எல்லா கையில தட்டி அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ கையில தட்டி ஓ அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க. வேலையில ஓ தேவ வல்லமை ஒவ்வொரு வேலையும் இறங்குகிறது. ஒவ்வொரு வேலை மகிமை கத்த ஊட்டுகிறா. ஓன மகிமை கத்த தெளிக்கிற அந்த வேலையில ஓ சொன்னதை செய்யுங்களோ. அவர் கைவிடாதவரா. அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. என்னெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க இப்ப? என்னெல்லாம் உள்ள வச்சிருக்கோம் இப்ப? வஸ்திரம் என்ற அந்த மண்ணா. ஆமென் சொல்லுங்க. யாரை இப்ப நீங்க சுமந்துட்டு போறீங்க? ஏசப்பா. ஆமென் சொல்லுங்க. யாரை கை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க? ஏசப்பா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தான் ஏசப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறா நீங்க ஏசப்பாவை? ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட சொல்ல போறீங்க. ஒவ்வொரு ரூமுக்கு ஏசப்பா கூட்டிட்டு போக போறீங்க. இதான் நான் இருக்கிற ரூம் ஏசப்பா. இந்த ரூம் விட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்க போக கூடாது. என் கையை நீங்க என்ன பண்ணிக்கணும்? என் கை பிடிச்சி நீ வந்துட்டே இருக்கணும். என் கூட நான் எங்க போனாலும் என் கரத்தை நீ என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சிட்டே வரணும் ஏசப்பான்னு கேட்க போய். ஆமென் சொல்லுவோமா. எல்லாம் அப்படி எழுந்து நினைப்போமா. எல்லா அப்படியே கண்களை மூடி ராஜாதி ராஜாவே யூத ராஜ சிங்கா எல்லாரும் வாயில திறந்து இயேசுவை கூப்பிடுங்க. இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்திருக்கிறாருமா. எல்லா வாயை திறந்து எனக்குள்ள வாங்கப்பா. எனக்குள்ள வாங்க. இவ்வளவு நேரம் உங்களோட வார்த்தையை கேட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணேன். இப்ப என் அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா.
என் கரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கப்பா. இப்ப நீங்க என் கூட நீங்க வர போறீங்க, என் கூட நீங்க வர போறீங்க. என் கரத்தை பிடித்து என் நடத்துகிறவரால், என் கரத்தை பிடித்து சகல காரியங்களையும் என்னோட பேசுகிறவரால் நீங்க இருக்க போகிறீர். உங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உனக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். உங்க இருதயங்களுக்கு ஒரு மாறுதல். தாத்தி தூக்கி போட்டுட்டீங்க, அது திருப்பி எடுக்காதீங்க, கேட்காதீங்க. அது வந்துச்சு அப்படின்னா அது உதறி தட்டிட்டு எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி நீங்க முன் சென்று பாருங்களேன், கர்த்தர் உங்க தலை உயர செய்வார். கரத்துல ஒப்பு கெடுக்கிறப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வேண்மையும் பலன்கள் கடந்து இருக்கட்டும், ஒவ்வொரு வேண்மையும் வல்லமைகள் இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய மகிமையினால வெளியடைப்பீராக. ஒவ்வொரு வேலை பொறுப்படுங்க, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஆசீர்வாதம் தரப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.